இன்றைக்கும் ஜாரோ தான் ரோட்டில் போகிற சொல்கிற மாதிரி தான் சொல்லுவேன் ஜாரோ ஆசிரியர்லாங்க இன்றைக்கு அறிஞர் கருத்தும் இல்லை பாரதியாரும் இல்லை விவேகானந்தரும் இல்லை யாரோ உலகில் தன் கடமையை செய்பவன் எவனும் அதனிடம் ஒரு பொழுதும் அதிருப்தி கொள்வதில்லை. உலகில் தன் கடமையை செய்பவன் எவனும் அதனிடம் ஒரு பொழுதும் அதிருப்தி கொள்வதில்லை. கடமையை செய்தா பலனை எதிர்பாராது என்பார்கள். அதெல்லாம் சரியா போய் கொண்டுதான் ஒரு பேரத்தையும் என்பதாக நாங்கள் இதுவாசி கேட்கலாம். இந்த பக்கத்தில் மோட்டர் போடுவோம் இது ஒரு சொல்லி போட்டு வருவோம். என்ன சரி, தலைப்பு விடுமுறை நாட்களில் விழாக்களை நடத்துங்கள். மாவட்ட செயலாளராக இருந்த ஸ்ரீகாந்தா அவர்கள் தவத்திரு யோகர் சுவாமிகள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். அவ்வாறே சுவாமிகளும் அவர் மீது மதிப்பு வைத்திருந்தார். ஸ்ரீகாந்தா அழிந்திருக்கிறார், எங்களுக்கு தெரியல. ஒரு முறை அவர் சிங்கள அதிகாரி ஒருவரை அழைத்து கொண்டு யோகர் சுவாமிகளிடம் சென்றார். சுவாமிகளிடம் சிங்கள அதிகாரியை அறிமுகப்படுத்தினார். யோகர் சுவாமிகள் எப்போதும் யதார்த்தமாக சிந்திப்பவர், தவறுகளை செய்பவர்களை கண்டபாட்டில் ஏசி துற்றத்துபவர். அப்பேற்பட்ட சுவாமிகளுக்கு அரசாங்க அதிபர் ஸ்ரீகாந்தாவின் அச்செயலில் திருப்திக்கு தான் அது மாறி விடாங்க, திருப்தி ஏற்படவில்லை. உடனே சுவாமிகள் ஸ்ரீகாந்தாவை பார்த்து, உங்களை சந்திப்பதற்கு எத்தனையோ பேர் அலுவலகங்களில் காத்திருக்கிறார்கள், நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்களா காத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவரை சிங்கள அதிகாரியை அழைத்து வந்து சாமி காட்டுகிறீர்கள், போய் உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் சுவாமிகள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று கிணங்க சொல்லுகிறேன். அதை செய்தாலே கடவுளை கும்பிட வச்சாரு. இங்கே சாமியை கூட்டு காட்டை கூட்டி வந்துருக்கிறீர்கள், போங்குவாங்க, போய் கடமையை செய்யுங்க. தவத்திரு யோக சுவாமிகளுடன் தொடர்புபட்ட மேற்புந்த கதையை ரிஷி தொண்டுநாத சுவாமிகள் கூறிய போது கன்னத்தின் ஊரங்கள் நனைந்து கொண்டன. உண்மைதான், என்ன உணர்ச்சி வசப்படும். ஞானத்துறையாக வாழ்ந்த தவத்திரு யோகர் சுவாமிகள் நல்லூர் முருகரை தஞ்சம் என சரணம் அடைந்தார். அங்க பக்கத்துல கிடக்கு யோகர் சுவாமிகள். என்ன பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்கள் அடி கிளியே ஆறுமுகம் தஞ்சமடி. பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்கள் அடி கிளியே அஞ்ச மாட்டோம். ஆறுமுகம் தஞ்சமடி. நாங்கள் ஆறுமுகனுக்கு தஞ்சமா இருக்கிறோம், எங்களுக்கு என்ன வேற போகுது. யோக சுவாமிகள்டா அங்க இது கிட்ட இருக்கு. சுவாமிகள் அந்த இது குளம்புத்துறையில இருக்குது. அது என்ன? அது செல்லப்பா சுவாமிகள் இல்ல, யோக சுவாமிகள் என்ன செல்லப்பா. இந்த தேரடி சித்தரண்டு செல்லப்பா சுவாமிகளும் இருக்குது. அது நல்லூர் அடியில யோக சுவாமிகளும் நல்லூர் இதாக்கும். என்ன தெரியல, அங்காலய மடத்துல கண்ட ஞாபகம். அங்க இருக்கு குடும்பத்துறையில, அங்க அந்த ஸ்கூலுக்கு யாழ்ப்பாண பிரதேசத்திலும் வரியம் அங்க சாப்பாடு எல்லாம் ஒழுங்கு செய்து கொடுக்குறவே உதவ வேண்டும் என்பதுதான். அதனாலே உங்களை சந்திப்பதற்கு காத்திருக்கின்ற பொதுமக்களை சந்திக்குமாறு முதலில் கடமையை தவறாக செய்யுமாறு தவிர்த்து யோக சுவாமிகள் ஸ்ரீகாந்தாவுக்கு அறிவுரை கூறினார். உண்மையில் சுவாமிகள் கூறிய அறிவுரை ஸ்ரீகாந்தாவுக்கு மட்டுமானதல்ல, மாறாக இது அத்தனை அதிகாரிகளுக்குமானது. ஆம், பொதுவில் அலுவலகங்களில் உயர் அதிகாரிகளை சந்திப்பதற்கு பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கின்ற துப்பாக்கிய நிலை இன்னமும் தொடர்கிறது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அதிலும் பொது நிகழ்வுகளிலும் கலை நிகழ்வுகளிலும் அரசு உயர் அதிகாரிகள் விருந்தினர்களாக கலந்து கொள்ளும் போது அதனால் பொதுமக்களுடன் தமது நேரத்தை செலவிட முடியாத நிலைமை ஏற்படுகிறது. அவங்க கூப்பிட்டா போகத்தானே வேணும், அங்க போயிருந்தா இங்க மக்கள் இருந்து பார்க்கத்தானே வேணும். ஏன்னா அப்ப சிக்கல் தானே. எனவே ஆளுநர், அமைச்சின் செயலாளர்கள், அரசு அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட உயர்நிலை அதிகாரிகள் பொது நிகழ்வுகளில் விருந்தினர்களாக பங்கேற்பதாக இருந்தால் அந்த நிகழ்வுகள் விடுமுறை நாட்களில் நடைபெறுவதாக இருக்க வேண்டும். ஒரு கரைச்சவில்லை தான். அப்போ வீட்டை கடமை நேரத்தில் போகாமல் இதை மிகவும் இறுக்கமாக பின்பற்றும் போது தவத்திரு யோக சுவாமிகளின் சிந்தனை அறிவுரை நடைமுறைப்படுத்துவதுடன் அதன் மூலம் பொதுமக்கள் தமது பிரச்சனையை இலகுவாக தீர்க்க முடியும். ஆனா இப்ப லீவு நாள்ல எல்லா இடத்தையும் செய்தால் இப்ப எல்லா இடத்துக்கும் போகவும் இல்லை. அதாவது ஒரு பிரச்சனை, அதெல்லாம் பற்றி கவனமா பார்த்து தான் செய்யணும். என்ன இதாக தீர்க்க முடியும். ஆகவே இனிவரும் காலங்களில் லீவு நாட்களில் பொது நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்பதை தமிழர் தாயத்தில் அமலுக்கு கொண்டு வர வேண்டும். தமிழர் தாயத்தில் கொண்டு வரணும். முந்தி ஆசிரியர்களுக்கு செமினார் என்று சொல்றோம் இல்லை, பயிற்சி பெற்ற அது முந்தி பள்ளிக்கூட நாளையெல்லாம் வைப்பாங்க. இப்ப அப்படி வைக்கிறேன் இல்லை. இப்ப பள்ளிக்கூட நாளையில எல்லாம் வைக்க கூடாது ஆசிரியர்கள். அதை வச்சு சனி நேரம் தான் வைக்கிறது.
ஒரு சனி ஞாயிறு வச்சா வேறு லீவு நாள் தானே பிரச்சனை போகணும், மாணவர்கள் பாதிக்கப்படாயணும். அப்படித்தான் அது கல்வி பக்கம் அப்படி நடக்குது. இந்த பக்கம் எங்கண்ட பக்கம் அது அதிகாரிகள் என்ன செய்யறது, அப்போ ஊரோட மாறி மாறி செய்ய அவையும் கஷ்டம் தான். அப்படி செய்கிறது, அப்படி செய்தால் இன்னும் நல்ல மட்டும் சொல்லுறாரு ஆசிரியர். அப்போ ஆசிரியர்கிட்ட கருத்தையும் நாங்கள் கேட்கத்தானே வேணும். கண்டிப்பாக கேட்கத்தான் வேணும். ஆகையினாலே நாங்களும் விடைபெற்றுக் கொள்வோம். என்ன நாங்கள் நிச்சயம் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கங்கள். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.